அருகும் சண்முகமும். ஊரில் ரொம்ப தூரம் தள்ளித்தான் சண்முகத்தின் நிலம். அந்த 2 ஏக்கர் நிலத்தை மனைவியுடன் சேர்ந்து அவர் சோலையாக்கி ஊரையே திகைக்க வைத்திருந்தார். சில நாட்களில் காலையில் பழைய சோற்றை வீட்டில் சாப்பிட்டு விடுவார்கள். பல நாட்கள் அதையும் ஒரு கூடையில் வைத்து தலைக்கு சுமையாக வயலுக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சுறா கருவாட்டு குழம்பு முதல் நாளன்று, அடுத்த நாள் அதை சுண்டக் குழம்பாயா சுட வைத்து பேஸ்ட் பதத்தில் பழைய சாதத்துடன் சாப்பிடுவதில் அவருக்கு அலாதி சுகம். வள்ளிக்கு அவர் குணநலங்கள் அத்தனையும் அத்துப்படி. அவருக்கு பிடித்த குழம்புகள் முதல் நாள் வைத்தால் அன்றைக்கு அரிசியும் கொஞ்சம் அதிகமாக போட்டு பழையதுக்கு பஞ்சமில்லாது செய்து விடுவார். ஏனெனில் சுண்டக் குழம்பின் சுவை அவருக்கு அதிகமாக சாப்பிடுவார் என்பது வள்ளிக்கு தெரியாதா என்ன? நிலத்தை சுற்றிலும் தென்னை மரங்கள். வடகிழக்கே ஓரமாய் சிறிய களம். அதன் ஓரத்தில் அரசும் வேம்பும். பக்கத்தில் கிணறு. ஊர் கிணறுகள் வற்றிய போதும் அவர்கள் கிணறுகள் மட்டும் ஒருபோதும் வற்றியதே இல்லை. அவர்கள் வற்ற விடவில்லை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். சண்முகம் அந்த காலத்தில் SLC தான் என்ற போதும் அறிவிலும் தன் கல்வி தகுதியை தானாகவே பெருக்கிக் கொள்வதிலும் அவருக்கு இயற்கையான ஆர்வம். நியாயமும் தர்மமும் தன் செயல்களில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் சிறு வயதிலே அவருடன் வந்து ஒட்டி கொண்டது. அதுவரை பிடித்து கொண்டே அல்லது அவர் உடும்பு பிடி கொண்டாரா என்பது அவருக்கு மட்டும்தான் தெரிந்த ரகசியம். ஆனால் ஊர் பகைமை இல்லாமல் வாழ்வதற்கு இந்த பிறவி முழுவதும் அந்த உடும்பு பிடித்தான் கை கொடுத்தது. சண்முகத்தை பொறுத்தவரை எல்லாரும் நல்லவரே என்று வாழ்ந்தார். ஊரார் அனைவரும் அவரை நல்லவராகத்தான் கொண்டாடினர். சின்ன வயதில் கணவனை பறிகொடுத்து விட்டு தன் ஒற்றை மகளை உலகமெங்கும் வாழ்ந்த பாட்டி சண்முகம் பிறந்த போது அந்த மகளின் பறி கொடுத்தது தான் சோகத்தின் சோகம். தாயை விழுங்கிய தருதலை போகுது பார் என்று அவன் சிறு வயதில் அவன் உறவினர்களே அவன் காது பட பேசும் அவலத்தை அவனும் சுமக்க வேண்டியதாயிற்று. சில வருடங்களை தந்தையும் இறந்துவிட பாட்டியும் அவன் வாழ்க்கையில் தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். தாயில்லாத குறை தெரியாமல் தான் பாட்டி அவனை வளர்த்தாள். பாட்டி கைப்பக்குவத்தில் அவள் சமைத்த உணவுகள் அமிர்தமாய் அவனுக்கு தோன்றும். அதிலும் கருவாட்டு குழம்பு பாட்டி வைத்தால் நோ சான்ஸ். பாட்டியை யாராலும் அடித்து கொள்ளவே முடியாது. அதன் காரணமாக அவன் கருவாட்டு குழம்பு பைத்தியமானான். அதற்கு தகுந்தாற்போல் அவன் மனைவி வள்ளியும் அமைந்தாள். அவர்கள் காதல் தோன்றியதே அந்த கருவாட்டில்தான். வள்ளியின் தாயும் சிறு வயதிலே கணவனை பறிகொடுத்து விட்டு ஒற்றை பெண் வள்ளியுடன் வாழ்ந்து வந்தாள். ஊராய் சென்று கருவாடு விற்பதுதான் அவள் தொழில். அந்த சொற்ப வருமானத்தில்தான் அவர் இருவரின் வாழ்க்கை. பாம்பின் கால் பாம்பின் பற்றி தெரியும் என்பதைப் போல தன் பாட்டின் வாழ்க்கை அவள் வாழ்க்கையும் ஒத்திருந்ததால் அவருக்குள் இயற்கையாகவே ஒரு ஒட்டுதல் வந்துவிட்டது. சில சமயங்களில் வள்ளியில் அவள் கூடவே அழைத்து வருவாள். அப்படி ஒரு நாள் அழைத்து வந்தபோது மாலை சரியான மழை பிடித்து கொள்ள முன்னிருட்டில் மகளுடன் தனியாக செல்ல வேண்டும் என்று அவர்களை தடுத்த பாட்டி அங்கே தங்க சொல்லிவிட்டாள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஒரு நெருக்கம் ஏற்படவிட அடிக்கடி தாயும் மகளும் அங்கு தங்க ஆரம்பித்தார்கள். சண்முகம் வள்ளியும் பருவ வயதில் இருந்ததால் இருவனின் பார்வையில் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதை அவர்கள் உணர்ந்தாலும் தவிர்க்கவே முடியவில்லை, தவிர்க்கவும் விரும்பவில்லை என்பதே நிதாசனம். அன்றைக்கு அப்படியே வள்ளியும் அவள் தாயும் பாட்டியும் விடை பெற்று கொண்டிருந்த போது தான் பாட்டி எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்துவிட அவர்கள் பெரிதாக சத்தமிட வைக்கோல் போரில் மாட்டை கட்டி கொண்டிருந்த சண்முகம் அப்படியே விட்டு ஓடி வர நொடியில் பாட்டி உலகத்திலிருந்து விடை பெற்று கொண்டார். சண்முகத்திற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனுடைய உலகமே அவன் பாட்டித்தான். அவள் போய்விட்டாள் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவனால் அவள் புலம்பலை கேட்டு வள்ளியும் அவள் தாயும் விகித்து போனார்கள். உறவினர் ஊரார் கூடி பாடி ஈம சடங்குகளை செய்து முடிக்க அவனை தனியாக விட்டு செல்ல வள்ளிக்கு அவள் தாய்க்கு மனம் வரவில்லை. எதையும் வெளிப்படையாக பேசும் அவள் தாய் சண்முகத்திடம் நேரடியாக கேட்டுவிட்டாள். தம்பி, உங்களுக்கு பெருசா உறவுன்னு சொல்லிக்கிட்ட நெருக்கமோ யாரும் இல்லை. எங்களுக்கும் அதே நிலைத்தான். கல்யாண வயசுக்கிற வள்ளியை இங்க அப்படியே வச்சுக்கிட்டு தங்குறது முறை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, வள்ளியை உங்களுக்கு கட்டி வச்சிடுறேன். பாட்டியோட காரியம் எல்லாம் முடிஞ்சதும் நம்ம அங்காளம்மா கோயில் வச்சு அவள் கழுத்துல தாலி கட்டுங்க.
என்க. அப்படியே நடந்தது அவர்கள் திருமணம். மனமொத்த தம்பதியாக இருவரும் சேர்ந்து அந்த நிலத்தை பண்படுத்த ஆரம்பித்தார்கள். நடுவில் 2 ஆண் குழந்தை பெற்றுக் கொடுத்தார். வள்ளி இருவரையும் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி நகரங்களுக்கு அனுப்பினார்கள். நகர வாழ்க்கை அடிமையான போன அவர்களுக்கு அங்கே திருமணத்தை முடித்து குடும்பலாகி விட்டார்கள். ஆண்டிற்கு ஒரு முறை ஊர் வந்து கொண்டிருந்த அவர்கள் 2 வருடங்களாக வரவில்லை. அப்புறம் திடீரென ஒரு முறை வந்து நின்றார்கள். சரியான தொடர்பு இன்றி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பார்த்து கொள்ள அதுவே நலம் என்று சண்முகம் ஒதுங்கி கொண்டார். ஆனால் வள்ளியால் அப்படி அவரை போல் இருக்க முடியவை. தங்கள் மகன் மருமகளை காணாமல் பேரன் பேத்திகளை கொஞ்ச முடியாமல் அவள் தனக்குள்ளேயே குமைய ஆரம்பித்தாள். அந்த வேதனை தன் கணவனுடன் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத துரபாக்கியசாலி ஆகிவிட்டாள். மனவேதனை உடலை சோர்வாக்கி அதை மெல்ல கரைக்க ஆரம்பித்தது. அதுவேளை அவர் ஆரோக்கியத்திற்கு குந்தமாகி அவளை நோயாளி ஆக்கிவிட்டது. மெல்ல மெல்ல நலிவிழந்து அவள் நடைப்பிணமானாள். அன்று வெள்ளிக்கிழமை காலையிலே டவுனுக்கு சென்ற சண்முகம் வெள்ளி சந்தையில் பிடித்தமான கருவாடுகளை வாங்கி கொண்டு மாலையில் தான் வீடு திரும்பினான். களைத்து போய் வந்த கணவருக்கு நீரை கொடுத்தாள் அவள். அவர் காலடியை மழங்கி விழ எல்லாம் முடிந்து போயிற்று. சண்முகம் தனி மரமானார். நாளுக்கு நாள் வள்ளி நினைவில் அவரை வாட்டி எடுத்தது. இருவரும் வாழ்ந்த வீட்டில் வயதான கழித்து தனிமையாக வாழ கொடுமைத்தானே. வள்ளியுடன் சேர்ந்து வைத்த மரங்கள் வளர்ந்த விருட்சங்களாகிவிட்டன. அவை நினைவுகளை பசுமையாக்கி அவரை மேலும் நோகடித்தன. அன்று யதார்த்தமாக எதையோ தேடிய போது வெள்ளி சந்தையில் வாங்கி வந்த சுருக்கு கருவாடு பையில் சுட்டப்பட்டு ஓரமாக கிடந்தது. சமையலில் அவர் கில்லாடித்தான் என்றாலும் இப்போது அவருக்கு அதில் நாட்டம் செல்வதில்லை. இரவில் வள்ளி தோன்றி தனியாக ஏங்க சங்கடப்படுறீங்க, வந்துடுங்களேன் என்று கேட்டால் அடிக்கடி கூப்பிடுவது போல் உணர்ந்தார். காலையிலிருந்து பித்து பிடித்தவர் போல் வீட்டில் இருந்த அவர் ஒரு முடிவுக்கு வந்தவராய் தன் நிலத்தை நோக்கி நடந்தார். நிலத்தை அடைந்ததும் அங்கு வைத்திருந்த ஒரு கயிற்றை எடுத்து போய் அவரும் வள்ளி வைத்திருந்த வளர்த்த அரச மற்றும் வேம்பு மரங்களை அருகில் நின்றார். அரச மரம் ஆணை போல கம்பீரமான நிமிர்ந்து வளருவது. வேம்பு தாங்கள் இப்ப பெண் என்று அவளை வளர்த்து வரும்போது தண்ணீரை ஊற்றிய வள்ளி சொன்னது அவருக்கு அப்பொழுதும் கேட்டது. அப்பா, வேம்பு தான் வள்ளி என்று மனதுக்குள் சொல்லியபடியே சற்று உயரத்திற்கு வேம்பின் கிளையை கயிற்றை போட்டு சுருக்கையும் போட்டு அது சரியாக செயல்படுகிறதா என்று சோதித்து பார்த்து, வள்ளி நான் சேர்ந்து வேட்டின கிணற்றில் தண்ணியை கடைசியாக கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன் என்று கிணற்றை நெருங்கினார். அர்த்த மாட்டிலிருந்து பழுத்த காய் சருகு ஒன்று கிணற்றில் வீழ்ந்தது. நாமளும் இந்த சருகு மாதிரி யாருக்கும் பயன்பட போகிறோமா என்று எண்ணி அவர், தருவது உரமாகும் நாம் என்று நினைத்தபடியே வாளியை கீழந்து எடுத்தார். சருக்கால் முடியும் என்னும் சண்முகத்தால் முடியாது என்ன. அவருக்குள்ளே ஒரு பிரேலம் தோன்றி அடங்கியது. சுருக்கு போட்ட கயிற்றை அரித்து மூளையில் எறிந்தார். அடுத்த நாள் சாலையோர அவர் நிலத்தின் முகப்பில் சண்முகம் அனாதை இல்லம் என்று பெயர் பலகை கம்பீரமாக தொங்கியது.